மை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க வண்ணங்கள் பேசும் நமது எண்ணங்கள் அப்படிங்கிற மாதிரி தீம்ல சூப்பரா கலர்ஃபுல்லா டியூயல் பேட்டர்ன்ல நம்மளுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷனே பண்ணியிருக்காங்க. பாருங்க, பெயிண்டிங்ல இவங்க ஒரு ஆர்ட் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மேலே டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதுக்கு லைட் கலரும் டார்க் கலர் காம்பினேஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்டெப்ஸ் போர்ஷனை தனியாக பிரித்து அது லேவெண்டர் கலர் பிளான் பண்ணி இன்னொரு சைடு டியூவல் டைப்பில் பண்ணுற மாதிரி அதுக்கும் டெக்ஸ்சர் ஒர்க்கில் ஒரு டிசைன் பண்ணி அதுக்கு லைட் கலர் கொடுத்து ப்ளூ கிரே அப்படிங்கிற மாதிரி திருப்பி இது ஒரு டியூவல் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. 2-in-1 கலர் பேட்டர்னுங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மிக தெளிவாக பண்ணியிருக்காங்க. 2.25 சென்ட்ல 1200 ஸ்கொயர் ஃபீட்ல மேற்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான 2 BHK வீடு. நம்ம பார்க்கக்கூடிய வீடு எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் இதனுடைய விலை என்ன, இது ரூம் சைஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி பாருங்க, பெரிய ஹெவியான மெட்டல் கேட்டுங்க. மெட்டல் கேட்டு கீழே ரேம்ப் கொடுத்துருக்காங்க. நல்லதா 33 அடி ரோட்ல இருக்கு. ரேம்புக்கு டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பெயிண்ட் நல்லா எக்ஸ்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அடிச்சிருக்காங்க. உள்ள பெரிய கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்குடைய அளவு பாத்தீங்கன்னா 9x14 அப்படிங்கிற அளவில் அமைச்சு சைடு வால் ஃபுல்லுமே வித் பார்டரோட கிளாசி பினிஷிங்ல சைடு வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்க, 5x7 அப்படிங்கிற அளவில் ஒரு பிரெஞ்சு விண்டோவும் அது போக செப்பரேட்டா வுடன் ஃப்ரேம்ல ஆர்ட்ஃபுல் டிசைனோட கிளாஸ்ல ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்கிறது அழகா இருக்கு. மேலே ஸ்பாட்லைட் கொடுத்து அழகா நேர்த்தி பண்ணியிருக்காங்க. வெளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட்டர் டாய்லெட் இருக்கு. இந்த வீட்டில் ஸ்டெப்ஸ் வெளியிலேயே இருக்கு. இந்த அவுட்டர் டாய்லெட்டை நம்ம கடைசியில் வரும்போது பார்த்துக்கலாம். வாங்க வீட்டுக்குள்ள இப்ப போவோம். நல்ல பார்க்கிங், ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ், சைடு வால்ல கிளாசி பினிஷிங்ல போர்வெல் நம்மளுக்கு வாட்டர் சம்பு போர்வெல் எல்லாமே அமைஞ்சிருக்கு. முன்னாடி நல்ல கார்விங்கோட பாலிஷ்டு வுட் கொடுத்துருக்காங்க தேக்கில். அதே மாதிரி சைடு கண்ணாடி பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஃபுல்லா இருக்கு. உள்ள போய் பார்த்தீங்கன்னா இதனுடைய அழகு தெரியும். முதலே சொன்ன மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை எவ்வளவு தூரம் மகிழ்ச்சிகரமான வண்ணங்கள் மூலம் வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிறதா இந்த வீட்டினுடைய அழகு இருக்குங்க. 16x16 அப்படிங்கிற அளவு ஹால்ல மேலே சூப்பரான ஃபால் சீலிங்ல ஸ்பாட் லைட்டோட கலர்ஃபுல்லான டிசைன்ஸ்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, ஒவ்வொரு கலரும் நம்மளுடைய மனதை மயக்கிற மாதிரி இருக்கு. ஒன் சைடு வால்ல டார்க் கலர் பெயிண்ட் பண்ணி அதுல ஸ்வாகேஷன் பெயிண்ட் பேட்டர்ன்ல ஸ்டென்சில்ல டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹால்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா டைனிங் போர்ஷனும் இருக்கு. டிவி வைக்கிறதுக்கு ஒன் சைடு வால்ல பிளான் பண்ணியிருக்காங்க வித் ஸ்பாட் லைட்டோட. நம்ம பார்க்கக்கூடிய ஹால்ல 2 டைப்பா பிரிச்சிருக்காங்க. ஒரு சைடு டைனிங்க்கும் ஒரு சைடு டிவி யூனிட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. வாஷ்பேசினோட கிச்சனை ஒட்டியே அமைஞ்சிருக்கு. ஒன் சைடு வால்ல டார்க்காவும் அதுல ஸ்டென்சில் டிசைனும் கொடுத்து மேலே ஃபால் சீலிங்க்கு கலர்ஃபுல்லான டிசைன்ல சர்க்கிள், ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் கலர் பெயிண்டிங்ஸ் ரொம்ப எடுப்பாவே இருக்கு. இதை பத்தி நம்ம சொல்லிட்டே போலாங்க. பாருங்க, ஹாலை விட்டு வெளியில போறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. வடக்கு பார்த்த மாதிரி பூஜா யூனிட் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு செல்ஃப் பிளான் பண்ணியிருக்காங்க. அது போக மேல பாருங்க, ஃபால் சீலிங்ல சர்க்கிள், ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி ஸ்பாட்லைட் கலர்ஸ் கொடுத்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. பிரெஞ்சு விண்டோவோட அதனுடைய கலர்ஃபுல்லான டிசைன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கு. பாருங்க, அந்த கலர்ஃபுல் டிசைன்ஸ் லைட்டிங்ஸ்ல சூப்பரா நம்மளை பார்த்து காதலோட கண் சுமிட்டுது. வாஸ்து பிரகாரம் அக்னி மூலையில் அமைஞ்ச கிச்சனுங்க. 10x8 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸா கொடுத்து சைடு வால் ஃபுல்லுமே வால் டைல்ஸ் ஒட்டி வித் பார்டரோட கொடுத்துருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷன் வுட்டன்ல நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. மேல லேஃப்ட் ஸ்டோரேஜுக்கு ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல சிங்க்கும் நம்மளுக்கு வாட்டருக்கும் ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. எல் டைப்ல டேபிள் டாப் கிரானைட்ல போட்டிருக்காங்க. ஸ்டாண்டி யூனிட் கடப்பக்கல் கொடுத்து நல்லதா ஸ்டோரேஜுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக மேல எல் டைப்ல லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல பெருசான கிச்சனுங்க. இந்த கிச்சன் ஸ்பேசியஸாகவும் இருக்கும். அதே மாதிரி நல்ல ஆர்கிடெக்சர் பேட்டர்ன்ல ஃப்ரீயா இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சன்ல இருந்து ஒரு டைனிங் ஹாலுங்க. டைனிங் ஹால்ல இருந்து ஹால் அதுங்கிற மாதிரி அன்டிஸ்டர்ப்டு ஏரியாவா பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்க
தென்மேற்கு மூலையில குபேர மூலையில் இருக்கக்கூடிய 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. பாருங்க, நம்மளுடைய சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் குறிக்கிற மாதிரி ஒரு சைடு டார்க்கா ஆரஞ்சு கலர்ல பெயிண்ட் பண்ணி பாக்கி சைடு லைட் கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி ஆரஞ்சு கலர் பெயிண்ட் வந்து நம்மளுடைய சந்தோஷங்களையும் மனமகிழ்ச்சியும் வெற்றிகளையும் குறிக்குது. அதுல ஸ்டென்சில்ஸ்ல வரைஞ்சிருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ண சிறகுகள் வானத்தில் வட்டமிட்டு சந்தோஷமா பறக்கிற மாதிரி இந்த பெட்ரூமை பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மன மகிழ்ச்சியோட செல்ஃபு மேல லைட்டிங்ஸு ஆர்சி லேஃப்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரேஜுக்கு பிளான் பண்ணி அட்டாச்சு டாய்லெட்டோட அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சூப்பரான மாஸ்டர் பெட்ரூமுங்க. தென்மேற்கு மூலையில கலர்ஃபுல்லான பிவிசி டோருங்க. அதுல இருந்து நம்மளுக்கு 5க்கு 6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட்டுங்க. ஃபுல்லுமே உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சீட்டர் வெஸ்டர்ன் பேட்டர்ன் கிளாஸ் செட்டு, வாஷ் பேசின், டவல் பார், டவர் செட், கிளாசி பினிஷிங்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆன்டி ஸ்கிட் செராமிக் டைல்ஸோட சேர்ந்த ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க வித் ப்ராப்பர் வென்டிலேஷனோட. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு காரமடை பக்கத்துலையும் மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்துலையும் டீச்சர்ஸ் காலனி பக்கத்தில் நல்ல ரெசிடென்சியல் லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு. இதை பத்தி டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்க. நம்மளுடைய ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கிட்ஸ் பெட்ரூம் பார்க்கலாமுங்க. 10க்கு 8 அப்படிங்கிற அளவில் ஒன் சைடு வால்ல நல்லா ஸ்கை ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணி அதுலயும் நம்மளுக்கு பட்டாம்பூச்சி பறக்க விட்டுருக்காங்க. நல்ல கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி ஸ்டோரேஜ் செல்ஃப் கொடுத்து மேலே லெஃப்ட்லையும் ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நாங்கள் லெஃப்ட் கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, நம்மளுடைய மனசை சிறகடிக்கிற மாதிரியே எல்லா இடத்துலையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டோட அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த செகண்ட் பெட்ரூம் 4க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய கிளாசி ஃபினிஷ்டு அட்டாச்சு டாய்லெட்டுங்க வித் வெஸ்டர்ன் பேட்டர்ன் கிளாஸ் செட், வாஷ் பேசின், டவல் பார் அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு டாய்லெட்டுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கவனித்து செஞ்சிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்கள். சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். நம்மளுடைய எண்ணங்களை வண்ணமயக்கமாக்கக்கூடிய வெற்றியை நோக்கி செலுத்தக்கூடிய ஒரு மிக அற்புதமான வீடுங்க. அவுட்டர் டாய்லெட் பார்த்துருவாங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே இடத்த வேஸ்ட் பண்ணாமல் பிவிசியில் டோர் போட்டு நல்லதாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7க்கு 4 அப்படிங்கிற அளவில் 7 அடிக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்து இந்தியன் டைலில் கிளாஸ் செட் வச்சு ஒரு அவுட்டர் டாய்லெட்டுங்க. நல்லா அதுக்கு கிளாசி ஃபினிஷிங்கில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து வெளியவே வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வெளியே வச்சிருக்கிறதுக்கு நல்ல எம்எஸ்ல கிரில் கொடுத்து சைடு வால் கொடுத்துருக்காங்க. மேலே டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்காங்க. நல்ல எக்ஸ்டீரியர் பெயிண்ட்டு மேட் ஃபினிஷிங்கில் அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு. நல்ல ரெசிடென்சியல் லொக்கேஷனில் கீழே டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது, துவைக்கிற கல் இருக்குது. ஐமை ஹோமின் இனிய நன்றி, கனவு மெய்ப்படும். நல்ல ரெசிடென்சியல் லொகேஷன்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான 2 BHK வீடுங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட் 2.25 சென்ட்ல வடக்கு பார்த்த மாதிரி தலவாசல் வச்சு கட்டி கொடுத்துருக்காங்க. நன்றி.